இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் நடைபெற்று வருகின்ற பணிகளை இன்றைக்கு நேரடியாக களத்தில் கொண்டு ஆய்வு செய்கின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆய்விலே துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய தலைமை பொறியாளர், துறையினுடைய இணை ஆணையாளர் முல்லை ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். திருக்கோயிலின் சார்பில் நடைபெற்று வருகின்ற திருமண மண்டபங்கள் மற்றும் மூத்தோர் குடியிருப்பு, துறையின் சார்பில் நடைபெறுகின்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலுடைய கல்லூரி கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தவும், கட்டப்படுகின்ற கட்டுமானங்கள் நேர்த்தியாக இருப்பதற்காகவும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துறையின் சார்பிலே சீராய்வு கூட்டங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது மூத்த குடிமக்களுக்கு கட்டப்படுகின்ற உறைவிடங்களை பற்றி, தொடர்ந்து பணியினுடைய முன்னேற்றத்தை பற்றி, கட்டப்படுகின்ற கட்டுமானங்களுடைய வசதிகள் குறித்து ஆய்விலே அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே கொளத்தூர் ராஜாஜி நகர் பகுதியிலே கட்டப்படுகின்ற மூத்தோர் உண்டு உறைவிட இந்த குடியிருப்பு பகுதியும், அதேபோல் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில் சார்பில் கட்டப்படுகின்ற மூத்தோர் உண்டு உறைவிட குடியிருப்பும், அதேபோல் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பிலே கட்டப்பட்டு வருகின்ற மூத்தோர் உண்டு உறைவிட குடியிருப்பு பணிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த மாதம் 27ஆம் தேதி இதே இடத்தில், கடந்த மாதம் அல்ல, அதற்கு முந்தைய மாதம் 27/5/2025 அன்று தொடங்கப்பட்ட பணிகளை இன்றைக்கு கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகளை விரைவுபடுத்தி நவம்பர் அல்லது டிசம்பருக்குள்ளாக மூத்த குடிமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இதில் ஒரே வேளையாக 100 மூத்த குடிமக்கள் தங்கி பயன்பெறுகின்ற வகையில், குறிப்பாக அவர்களுக்குண்டான உடற்பயிற்சி, மருத்துவ வசதி, முழுநேர உணவு, யோகா பயிற்சி, அவர்களுடைய நேரம் போவதற்காக புத்தகங்கள் அடங்கிய ஒரு நூலகம், அதேபோல் கழிப்பிட வசதி, அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு உதவியாளர்கள், அதேபோல் நடைபாதைகள், நடைபாதையிலே ஆங்காங்கு மீன் தொட்டிகள் அமைப்பது போன்ற சிறப்பான வசதிகளோடு அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் 70 வயது தாண்டிய மூத்தோர்களுக்கு, இந்த பகுதியிலே வசிக்கின்ற, குறிப்பாக கொளத்தூர் பகுதியிலே வசிக்கின்ற மூத்த முன்னோடிகளுக்கு இந்த கருணை காப்பகம் அமைகின்ற போது பெரிய வரப்பிரசாதமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மூத்த குடிமக்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கையிலே இந்த குடியிருப்பு பணிகளை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். முழுக்க இலவசமாக கொண்டு வருகிறோம். இதற்கு செல்வந்தர்கள் CSR நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த CSR நிதியை கொண்டு அதாவது ஒரு திட்டம் என்றால் தொடர் செலவு, தொடரா செலவு என்று 2 சாத்தியக்கூறுகள் இருக்கும். தொடர் செலவு என்பது இந்த மூத்த குடிமக்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைகளையும் தொடர்ந்து பராமரிக்கின்ற அந்த செலவை CSR நிதியின் மூலம் வங்கியிலே வைப்பு நிதியாக வைத்து அதில் வருகின்ற வட்டித் தொகையை இந்த மூத்த குடியிருப்புக்கு செலவு செய்கின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அந்த வகையில் இதுவரையில் சுமார் 5 கோடி ரூபாய் இந்த மூத்த கொளத்தூர் ராஜாஜி நகரில் அமைய இருக்கின்ற இந்த மூத்த குடியிருப்புகளுக்கு மாத்திரம் CSR நிதியாக வழங்கியிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்குக்கு எவ்வளவு பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கா? திருச்செந்தூர் அருள்மிகு முருகர் திருக்கோயிலை பொறுத்தளவில் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்க்கடவுள் முருகனுக்கு இந்த ஆட்சியில் அந்த தமிழ்க்கடல் முருகனுக்கு தொண்டு செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை போல் இதுவரையில் எந்த ஆட்சியிலும் கிடைக்கவில்லை. அதையே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கின்றோம். பல ஆட்சிகள் இருந்திருக்கலாம், பல செல்வந்தர்கள் இருந்திருக்கலாம். இது போன்ற தமிழ்க்கடவுள் முருகனுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே பழனி திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட வரைவிற்கு முன்பாகவே குடமுழுக்குகள் நிறைவு செய்யப்பட்டு இன்றைக்கு திருப்பதி போல்
மிக பிரம்மாண்டமாக பழனி திருக்கோயில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பழமுதிர்ச்சோலையினுடைய குடமுழுக்கும் நடந்தேறியது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுக்கு வருகின்ற 14/7 குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்திய துணைக்கண்டத்தையே ஒன்றியத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயுதபாணி சுவாமியுடைய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு வருகின்ற 7/7/2025 அன்று நடைபெற இருக்கின்றது. லட்சோப லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைக்கேற்றாற்போல் 3 இடங்களில் பேருந்து நிலையங்கள் 60 ஏக்கர், 30 ஏக்கர், 25 ஏக்கர் என்று 3 இடங்களில் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அனைத்து பகுதிகளிலும் குடமுழுக்கை இருந்த இடத்திலே காண்பதற்குரிய வசதிகளோடு LED அகண்ட திரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேருந்து நிறுத்தும் இடங்களில் கடந்த காலங்களைப் போலல்லாமல் அந்த நிறுத்துகின்ற இடங்களை சமன் செய்கின்ற பணி நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் நுழைவாயிலும் அந்த பேருந்து நிலையில் வெளியேறுகின்ற முகப்புகளும் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் தேவையான அளவிற்கு கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உணவை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான உணவு பொட்டலங்கள் தயாரிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நேற்றைக்கு கூட தலைமைச் செயலகத்திலே இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆய்வுக் கூட்டத்தில் திருச்செந்தூரின் ஏற்பாடுகளை பற்றி விரிவாக பேசினார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 1ஆம் தேதி ஆரம்பித்து யாகசால பூஜை தொடர்ந்து இந்த 6 நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இறுதி நாளான 7 காலையிலே குடமுழுக்கு, 6ஆம் தேதி மதியம் 12 மணியோடு திருக்கோயில் நடை அடைக்கப்படும். சுவாமி தரிசனம் இல்லை. அதன் பிறகு இந்த கோயில் மரபு, இந்த கோயிலின் வழக்கப்படி குடமுழுக்கு முடிவுற்ற பிறகுதான் இறைவனுக்கு மருந்து சாத்துகின்ற வைபவம் நடைபெறுகின்றது. மற்ற திருக்கோயில்களில் மருந்து சாத்தியதற்கு பிறகு குடமுழுக்கு நடைபெறும். ஆனால் இந்த திருக்கோயிலில் குடமுழுக்கு பிறகுதான் மருந்து சாத்துகின்ற வைபவம் இருப்பதால் அன்றைய தினம் 6 மதியம் 12 மணிக்கு அடைக்கப்படுகின்ற நடை 7ஆம் தேதி இந்த மருந்து சாத்துகின்ற பணி மாலை வரை நீடிக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் இந்த திருக்கோயிலுக்கு சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே திருக்கோயிலுடைய நிலைப்பாடை பொறுத்தளவில் 6 மதியம் 12 மணிக்கு திருக்கோயிலுடைய நடை அடைக்கப்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய கோபுர கலசங்கள், சன்னிதானங்கள், சண்முகவேலர், முருகர், விநாயகர் போன்ற சன்னிதானங்களுக்கு நடைபெறுகின்ற குடமுழுக்கோடு அன்றைக்கு இறை தரிசனம் இல்லை. தொடர்ந்து 48 நாட்கள் என்று சொல்லப்படுகின்ற மண்டல காலங்களில் 30 நாட்கள் மண்டல காலம் வருகின்றது. 30 நாட்களையொட்டி விசேஷ காலம் ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு இந்த 30 நாட்களில் பக்தர்கள் எப்பொழுது வந்து தரிசனம் செய்தாலும் குடமுழுக்கிலே கலந்து கொள்ளுகின்ற புண்ணியம் அதிலும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் அதிகமாக வருகின்ற சூழலில் கணக்கிடப்பட்டுத்தான் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். 25 மருத்துவ குழுக்கள் திடீரென்று ஏற்படுகின்ற உடல் நலிவிற்கு மருத்துவம் செய்வதற்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு வாகனங்கள் 25 இடங்களிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடற்கரையிலே பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டு, கடற்கரையிலே வாட்சிங் டவர் ஏற்படுத்தப்பட்டு, கடற்கரையிலே ORS போன்ற மனிதனுக்கு டயர்டாகாமல் சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்குண்டான பானங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. போதிய அளவு குடிநீர் வசதி தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. உணவு என்பதற்கு தட்டுப்பாடே இல்லாத அளவிற்கு லட்சக்கணக்கிலே உணவு தயார் செய்ய சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து பணிகளையும் திட்டமிட்டிருக்கின்றோம். கூடுதலாக 3 IAS அதிகாரிகளை இன்றையிலிருந்து கூடுதல் பொறுப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்புமிகு தமிழக தலைமைச் செயலாளர் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள். திருச்சியினுடைய கலெக்டர் போன்ற 3 IAS அதிகாரிகளை கூடுதல் பொறுப்பிற்கு நியமித்திருக்கின்றார்கள்.
எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்கள் அங்கேயே இருந்து திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். எங்கள் துறையினுடைய ஆணையாளர் இன்றைக்கு செல்லுகிறார். துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நாளை காலை நான் அங்கே திருப்பணிகளுடைய பணிகளுக்காக செல்லுகிறேன். தொடர்ந்து இந்த பணிகளை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார். அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் 24/7 இதே பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த குடமுழுக்கு பணிகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளுக்கும் உடனே ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றார். அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைக்கு கூட மழைநீர் கழிவுநீர் செல்லுகின்ற அந்த கால்வாய்களுடைய பணிகளை நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கின்றார். ஆகவே அரசும் கட்சியும் ஒரு சேர இணைந்து இந்த திருச்செந்தூர் உலக புகழ்பெற்ற இந்த என் அப்பன் திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய திருப்பணிகள் சிறப்புற குடமுழுக்கு புனித நன்னாட்டு விழா சிறப்புடன் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த ஆட்சியினுடைய ஆன்மீக புரட்சிக்கு ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்து அன்னதானம் வழங்குவதில் இந்து அறநிலைத்துறை வந்து அனுமதிக்கல தன்னார்வலர்களுக்கு தவறான குற்றச்சாட்டு. அனுமதி என்பது ஒரு வரையறைக்குள் வந்தால்தான் பக்தர்களுக்குண்டான தேவையான பாதுகாப்பும் கிடைக்கும். அன்னதானம் என்ற நிலையில் எப்படி வேண்டுமென்றாலும் உணவு வழங்கிவிட்டால் உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற போது இதுபோன்ற திருவிழா காலங்களில் பெருத்த பாதிப்பை உண்டாக்கும். ஆகவே முறையான அனுமதி பெற்று யார் வேண்டுமானாலும் அன்னதானம் செய்யலாம். அந்த அவர்கள் வழங்குகின்ற அன்னதானத்தை பரிசோதிப்பதற்கு நாங்கள் அன்னதான பரிசோதனை குழு ஒன்றை அமைத்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய கேள்வி கேட்ட நிருபரிடம் கூட யாராவது அன்னதானம் வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். உடனடியாக அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படலாம். எங்களுடைய நோக்கம் வழங்கப்படுகின்ற அன்னதானத்தால் வாங்கி அருந்துகின்ற பக்தர்களுக்கு எந்த விதமான உடல்நல பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நேர்த்தியான உணவாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய மக்களை வந்து தமிழக முதலமைச்சர் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வந்து தலைமைச் செயலை நோக்கி அந்த மக்கள் நோக்கி கொண்டு வந்து தாவேகா தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. முதல்ல ஒரு மக்களை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்க சொல்லுங்க. பயணமே செப்டம்பருக்கு மேலே தான் தொடங்குறன்றாரு. நேற்று காத்து இருந்த தொண்டங்களை கூட பார்க்கலன்ற செய்திகள் வருது. ஆகவே முதலில் தன்னையும் தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தையும் பார்த்து கொள்ள சொல்லுங்கள். மக்களை பாதுகாக்க எங்களுடைய மக்களின் முதல்வர் இருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய முன்னெடுப்பிலே யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதே நேரத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டுத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல் கடந்த காலங்களைப் போல் எங்கள் முதல்வர் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முற்பட மாட்டார். ஆகவே அவருடைய தேவையில்லாத முதல்வரை சந்திப்பேன் இந்த அறைகோவல் எல்லாம் அறையிலே இருந்து கொண்டுதான் விட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த சூழலையும் முதலமைச்சர் எளிதாக கையாண்டு விட்டு செல்வார். லெப்ட் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ஒரு வரி, அதுபோல் லெப்ட் ஹேண்டிலே டீல் செய்வார். சப்ஜெக்ட் வந்துச்சு. இந்து அறநிலையத்துறை கோயில் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில் தான் அன்னைக்கு இந்த வடப்புறத்துல வந்து அஜித்குமார் இறந்திருக்காரு. அது வந்து அங்கேயே விசாரிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் எஸ்ஓசியே அங்கே நடந்திருக்குது. இல்ல, இறந்தது என்று சொல்ல முடியாது. விசாரிக்க வருகின்ற போது அங்கே ஏற்பட்ட சம்பவம். இதற்கு முதல்வர் அவர்கள் வருத்தம் தானே முன்வந்து வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். இதுபோல் எந்த நாட்டுடைய முதலமைச்சரும் இப்படி தானாக முன்வந்து வருத்தம் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது முறையான கடுமையான சட்டப்பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு சிபிஐ என்கொயரி தமிழக அரசே கோரியிருக்கின்றது, சிபிஐக்கு விட்டிருக்கின்றது. மடப்புறத்திலே காவலாளி என்பவர் அவுட் சோர்சிங்கிலே பணி செய்பவர். தவறு எங்கு நடந்திருந்தாலும் விசாரணையின் முடிவில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிப்பதற்கு சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற எங்கள் முதலமைச்சர் தவறமாட்டார்.